குறிப்பாக இந்த உலகம் தோன்றின நாள் முதல், இந்த பிரபஞ்சம் தோன்றின நாள் முதல் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த பூமியில வாழ்ந்து மரித்து போயிருப்பாங்க. உண்மைதானே? எத்தனையோ கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகம் பிரபஞ்சம் உருவானது என்று வரலாற்று ஆசிரியர்கள், ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் மாத்திரமல்ல, பல ஆயிரம் கோடிக்கணக்கான மிருக ஜீவன்களும் கூட வாழ்ந்து மரித்து போயிருக்கும். எத்தனையோ விருட்சங்களும் மரங்களும் கடல்வாழ் மச்சங்களும் மீன்களும் எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிர்கள் வாழ்ந்து அது தங்கள் மரித்து திரும்பி போயிருக்கும். அப்படி கிட்டத்தட்ட இந்த உலகம் தோன்றின அந்த நாட்கள்ல பரிசுத்த வேத வரலாற்று ஆசிரியர்களின் ஆராய்ச்சியின் அடிப்படையில் ஆதாம் தோன்றின ஆண்டு, ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட ஆண்டு என்று ஆண்டு கணக்கீடு சொல்லுகிறார்கள். கிமு 4112, கிமு 4112 தான் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்க வேண்டும், ஆதாம் பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதற்கு பிறகு 1056 ஆண்டுகள் கழித்து தான் நோவா பிறக்கிறார். ஆதாமுடைய காலத்திற்கு பிற்பாடு 1056 ஆண்டுகள் கழித்து தான் நோவா இந்த பூமியில் பிறக்கிறார். நோவா பிறந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா அவர் கிமு 3056. நோவாவின் நாட்களிலே ஒரு ஜலப்பிரளயம் வந்தது. அது நோவாவினுடைய 600ஆம் வயதில் வந்தது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நோவாவுக்கு 600 வயசு ஆகும்போது. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 1656 ஆண்டுகள் கழித்து தான் ஆதாமுக்கு அப்புறமா இந்த உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிந்தது. 1656 ஆண்டுகள் கழித்து ஜலப்பிரளயம் வந்தது. கிமு 2456 ஜலப்பிரளயம் வந்தது. கிமு 2456 குறிக்கிறவங்க குறித்து வச்சுக்கோங்க. அந்த பெரு வெள்ளத்திற்கு பிற்பாடு சேமுடைய சந்ததி இந்த பூமியிலே பெருக ஆரம்பித்தது. அந்த சேமுடைய சந்ததியில தான் கிட்டத்தட்ட 292 ஆண்டுகள் கழித்து ஆபிரகாம் பிறக்கிறார். இந்த ஜலப்பிரளயம் வந்து சேமுடைய சந்ததி இந்த பூமியிலே பலுகி பெருகுகிற அந்த சமயத்தில் 292 ஆண்டுகள் கழித்து தான் ஆபிரகாம் பிறக்கிறார். இந்த நாட்களில் ஒரு கூட்ட ஜனம், ஒரு கோடிக்கணக்கான ஜனம் அழிஞ்சு போயிருக்கலாம். 1056 வருஷங்களாக இந்த பூமியில் பலுகி பெருகின ஜனம் அழிஞ்சு போயிருச்சு. ஆனால் அதற்கு பிற்பாடு கிட்டத்தட்ட பரிசுத்த வேத வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிற அடிப்படையில் 6000 ஆண்டுகள், அந்த 6000 ஆண்டுகளுக்கான அந்த வரலாற்று குறிப்புகள் நம்முடைய பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 6000 ஆண்டுகள் மனிதன் வாழ்ந்ததற்கான அந்த சான்றுகள் வேத வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு எடுத்து வைத்திருக்கிறார்கள். துல்லியமாக சொல்லப்போனால் இன்னைக்கு வரைக்கும் 6137 ஆண்டுகள் ஆகிறது மனுஷனுடைய இந்த வரலாறு. இதுதான் வரலாறு பாருங்க. ஆனாலும் இதிலிருந்து மாறுபட்ட ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், எத்தனையோ கோடிக்கணக்கான மனுஷர்கள் பிறந்து வாழ்ந்து மரிச்சு போயிருக்கலாம். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், மண்ணை ஆண்டவன் கோடி, மலை ஆண்டவன் கோடி. இந்த மண்ணை ஆண்டுட்டு போனவங்க எத்தனை பேர் ஆண்டிருப்பாங்க? இந்த மண்ணை, மலைகளை எத்தனை பேர் ஆண்டுட்டு போயிருப்பாங்க? நமக்கு தெரியாது. எத்தனையோ கோடிக்கணக்கான பேர். அது தமிழில் அந்த பழமொழி நன்றாக சொல்லுவார்கள். யோபின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். எப்படி பாருங்க, ஒரு எதிர்மறையான கருத்து பாருங்க. ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும், அந்த வாழ்நாளுக்குள்ள சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மைதானே? நம்ம கொடுக்கப்பட்ட வாழ்நாள் கம்மி. அந்த வாழ்நாள்லையும் மனசுக்குள்ள சஞ்சலம், பெரிய போராட்டம். ஒவ்வொரு நாள் எந்திரிக்கிறதே பெரிய போராட்டமாக இருக்குது. எதுக்குடா விடியுதுன்னு கேட்குறாங்க. எதுக்குடா ஒரு நாள் வருது? ஏன்னா அடுத்த நாளுக்கு வேணுமே, அடுத்த நாள் ஓடணுமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 90ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. 80 வயசு வரைக்கும் ஏன்டா இருக்கிறோம்னு தெரியல.
சொல்லுவாங்க. 80 வருஷம் வரைக்கும் இருந்தேன் அப்படின்னு யார் வைராக்கியமா சொல்ல முடியும்? பெருமை பாராட்ட முடியும்? யார் சொல்ல முடியும்? எதுக்குடா இந்த பூமியில இந்த அநியாயமான உலகத்துல ஏன்டா வாழணும்? அப்படிதான். அதனுடைய மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அப்படி சஞ்சலம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் புலம்பல் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில வருத்தமும் சஞ்சலமும் இருந்தாலும் கூட, அவர் உங்களை சஞ்சலப்படுத்தினாலும் கூட தமது மிகுந்த கிருபையின்படி இரக்கம் பாராட்டுவார் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷ பூமியில் இருக்கிற நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மேல் கிருபையாய் மனதிறங்கி இரக்கம் பாராட்டுகிற தேவன் அவர். இந்த பூமியில நாம் ஜீவனோடு இருக்கிற நாள் வரையில நமக்காக கிருபை பாராட்டுகிற தேவன், இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற கிருபை பெரியது. வாசிங்க சங்கீதத்துல 117ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். 117ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. முதல் வார்த்தை சொல்லுகிறது, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. எத்தனை பேர் அதை ஏத்துக்கிறீங்க? அவர் நம்மேல் வச்ச கிருபை பெருசு. புலம்பல் 3:22 சொல்லுது, மனப்பாட வசனம். புலம்பல் 3:22, நாம் நிர்மூலம் ஆகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நாம் இன்னைக்கு நிர்மூலமாகாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவர் நம்மேல் வைத்த கிருபை, நமக்கு தந்திருக்கிற கிருபையினால நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இந்த உலகத்தில் உலக வழக்கம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுடைய நிலைமை என்னவென்று சொன்னால், அநியாயம் பண்றவன் தான் சம்பிரமமாக வாழ்றான், அக்கிரமம் செய்கிறவன் தான் மாடி வீடு கட்டி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். பெரிய பெரிய தவறு செய்கிறவன் அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இன்னைக்கு ஆடம்பரமான கார்லையும் பங்களாலையும் குடியிருக்கிறான். எத்தனை பேர் நினைச்சு பார்த்துருக்கிறீங்க, ஏண்டா இப்படி தப்பெல்லாம் பண்றேன், அவன் தாண்டா நல்லா இருக்கிறான், நம்ம உழைச்சி பார்க்குறான், ஓடா தேஞ்சு பார்க்குறான், ஒன்றும் இந்த நாட்ட முடியல நினைக்கிறோமா இல்லையா? அப்போ இந்த உலகம் அநியாயக்காரனுக்கு தான் இந்த உலகம். இங்கே ஒரு காரியத்தை மனசில் வைங்க, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் நீதிமொழிகள் 10ல், கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். நீங்க நினைச்சுக்கங்க, உன்னையெல்லாம் தீங்கு நாளுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரா? துன்மார்க்கனை பார்த்தீங்கன்னா, இப்படி துன்மார்க்கமா ஜீவிக்கிறவனை பார்த்தா இந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வரணும். உன்னையெல்லாம் தீங்கு நாளுக்கு வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அந்த வசனம் ஞாபகத்துக்கு வந்தா போதும். உங்களுக்கு கொடுத்துருக்கிற கொஞ்ச நாட்கள்ல 70 வயசு 80 வயசு இந்த நாட்கள்ல உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த கொஞ்ச வாழ்நாள் காலத்துல ஆண்டவர் சமூகத்தில் சந்தோஷமா இருக்கணும். நாம் நிர்மூலம் ஆகாது இருக்கிறது அவருடைய கிருபையே. அந்த கிருபையினால தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எரேமியா 32ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் சொல்லுகிறது. எரேமியா 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர், அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன. அப்படியானால் நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எரேமியா மூலமாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார், அவனவனுக்கு அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் எல்லா மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாக இருக்கிறது. நீங்க செய்யற கிரியைகளுக்கு தக்க பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் அங்கிருந்து கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். இப்போ கேட்கிறேன், உங்களுடைய வழிகள் எப்படிப்பட்டது? உங்களுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ரோமர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அந்த வார்த்தையை மையப்படுத்துகிறார். தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் எப்படி பலன் அளிப்பார் கர்த்தர்? நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனைத்தான் கர்த்தர் கொடுப்பார். நீங்க என்ன கிரியை செய்றீங்களோ, பல நாட்களுக்கு முன்பாக இந்த கதை சொன்னதுண்டு, நன்மை செய்கிறவனுக்கு நன்மை பலனாக வரும், தீமை செய்கிறவனுக்கு தீமை தான் பலனாக வரும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமர் 2:6 சொல்லுகிறது போல, தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக
அவன் அவனுக்கு பலன் அளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வழிகள் என்றால் நடக்கைகள் என்ற அர்த்தம். அதாவது மனுஷர் செய்கிற அந்த கிரியைகளினால தான் அவன் அவனுக்கு பலன் உண்டாகும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆனால் மனுஷனுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எல்லா மனுஷனுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது இன்னைக்கு பாருங்க. அப்ப மனுஷனுடைய கிரியைகள் எல்லாம் வேற வேற விதமா இருக்கு. யாரையும் நம்ப முடியல இன்னைக்கு. எந்த மனுஷனையும் நம்ப முடியல, நம்பி கொடுக்க முடியல, நம்பி ஒரு பொருளை ஒப்படைக்க முடியல, நம்பி பிள்ளைகளை விட்டுட்டு போக முடியல. அந்த நம்பிக்கை இன்னைக்கு இழந்து போயிட்டான். நம்பிக்கை இல்லாம போயிருச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கிரியைகள் என்றால் செயல்கள் அல்லது செய்கைகள் என்று அர்த்தம். அவனுடைய கையின் செய்கைக்கு தக்கதாக தான் கர்த்தர் பலன் அளிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். குறிப்பாக ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு நான் அதுக்கு விளக்கம் சொல்லுகிறேன். விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் அப்படின்னா என்ன? எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. கர்த்தர் மிக தெளிவா சொல்றாரா? அப்ப விசுவாசமானது நீங்க என்ன நம்புறீங்களோ அதுல உறுதியா இருக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். கண்ணில் பார்க்கல, ஆனாலும் அதை நம்புறீங்க, அதை உறுதிப்படுத்துறீங்க, அதுதான் விசுவாசம். நீங்கள் கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறீர்களா? இரண்டாவது கேள்வி. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களா? எஸ் ஆர் நோ? ஆம், ஆமென், விசுவாசிக்கிறோம். அதனால தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அதனால தான் உங்களுக்கு விசுவாசின்னு பேரு. அவரை விசுவாசிக்கிறதுனால தான் பிலீவர். நீங்க விசுவாசி. ஆர் யூ பிலீவ் இன் ஜீசஸ்? இயேசுவை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க இதுதான் விசுவாசி. ஆர் யூ பிலீவர்? நீங்க விசுவாசி என்று கர்த்தருடைய வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. சரி, இப்போ உங்கள்கிட்ட இப்போது முக்கியமான கேள்வி. நீங்க விசுவாசிக்கிறீங்கல்ல, அந்த விசுவாசத்தை நீங்க பார்க்க முடியுமா? எல்லாம் நம்ம சொல்றோம், விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தை கண்களால பார்க்க முடியுமா? இங்க காண்பிங்க பாப்பா, உங்க விசுவாசத்தை காண்பிங்க கொஞ்சம். எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கிறீங்க? அதான் விஷயம், அங்கதான் இருக்கு. அப்ப விசுவாசத்தை கண்ணில் பார்க்க முடியாது, நம்ம செய்கைகளை தான் வெளிப்படுத்த முடியும். விஷயம் புரியுதா உங்களுக்கு? விசுவாசத்தை கண்ணில் பார்க்க முடியாது, யாரு கேட்டாலும் காமிக்க முடியாது. இந்த வாரம் இவ்வளவு வச்சிருக்கிறேன், இந்த வாரம் இவ்வளவு வச்சிருக்கிறேன் எடுத்து காமிக்க முடியாது விசுவாசத்தை. உங்க செய்கைகள், கிரியைகள் மூலமா தான். அதுக்காகத்தான் கர்த்தர் சொல்றாரு, அவன் அவனுக்கு அவனுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் செய்கைகளின் கிரியைகளுக்கு தக்கதாகவும் நான் பலனளிப்பேன்னு சொல்றாரு. நீங்க எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கிறீங்கன்னு அவருக்கு தான் தெரியும். நீங்க உங்க கிரியைகள் வெளியே காண்பிக்கும் போதுதான் அது உங்களுக்கு பலன் கொடுக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதத்துல ஒரு திமிர்வாதக்காரனை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை மட்டும் ஒருத்தர் வாசிங்க பாப்போம். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, அப்படின்னு இருக்குங்க, இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு. ஏசப்பா மட்டும் எப்படி பார்த்தாரு? விசுவாசத்தை கண்டாருன்னு இருக்குல்ல, நீங்க காமிங்க பாப்போம். திமிர்வாதக்காரனை கூட்டிட்டு வந்த அவர்களுடைய விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து கண்டு, வெரி குட், தூக்கிட்டு வந்தாங்கல்ல. ஏசப்பாட்ட போனா எப்படி சுகமாயிரம் நம்பி வந்தாங்கல்ல, தூக்கிட்டு வந்தாங்கல்ல, கிரியையில காண்பிச்சாங்கல்ல, அதைத்தான் கண்டார். அந்த விசுவாசத்தை கண்டார். இன்னொரு விதத்துல சொன்னோம்னா, அவர் உள்ளத்தில் உள்ளவைகளை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். அல்லேலூயா. மனுஷ முகத்தை தான் பார்ப்போம், ஆண்டவர் பார்த்துருவாரு எந்த அளவுக்கு விசுவாசம் வச்சிருக்கிறேன். எந்த அளவு விசுவாசம் இருந்தா திமிர்வாதக்காரன் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. தூக்கிட்டு வந்த கிரியையை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. அதைத்தான் நான் சொல்றேன், உங்க விசுவாசத்தை உங்கள் கிரியைகள்ல காண்பீங்க, அப்பதான் கிருபை கிடைக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அப்போ இயேசுவானவர் அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போனாரு. அது மாதிரி அவங்க போயிட்டாங்க. அப்போ அவர்கள் தங்கள் விசுவாசத்தை அவருடைய கிரியைகளிலே காண்பித்தார்கள். தூக்கி கொண்டு வந்தவங்க அவருடைய கிரியைகளை காண்பித்தார்கள். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபின் நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 17 முதல் 24 வரை வாசிக்கலாம். அது பொறுமையாக ஒவ்வொன்றா வாசித்து நம்ம அதுக்கு விளக்கம் பார்க்க போகிறோம். யாக்கோபு நிருபம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரைக்கும் ஒவ்வொன்றா வாசிக்கலாம். விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். நல்லா கவனிங்க. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம் பாருங்க. விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை கிரியைகள்ல காண்பிக்காம இருந்தா
அந்த விசுவாசம் செத்ததுன்னு வேதம் சொல்லுது. நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரியைகளை காண்பிக்கல, செயல்படுத்த முடியலன்னா அந்த விசுவாசம் செத்ததுக்கு சமம். இல்லை, செத்தது தான். 18ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல், இந்த கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. என் விசுவாசத்தை எப்படி காண்பிப்பேன்னு சொல்றான்? கிரியைகளினால, செயல்பாடுகளினால, செயல்படுத்துகிறதுனால நான் காண்பிப்பேன் என்று சொல்வானே. 19ஆம் வசனம் வாசிங்க. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். ஆரம்பத்துல தான் கேட்டேன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களான்னு. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறீர்கள் தானே? அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பிசாசு கூட தான் விசுவாசிக்குது. எப்படி நீங்க கிரியையில காண்பிப்பீங்க? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்க, தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறீங்க, எப்படி அதை கிரியையில காண்பிப்பீங்க? அவர் சொன்ன பிரகாரம் நடக்கணும். பிசாசு கூட தான் விசுவாசிக்குது. அதனால நீங்க உங்க விசுவாசம் பெருசு இல்ல, ஆனா அது கிரியைகள்ல நீங்க காண்பிக்கணும்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அடுத்த வசனம் வாசிங்களே. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறியவும் வேண்டுமோ? உனக்கு தெரியணுமாக்குன்னா அப்படின்னு கேட்கிறாரு. எப்படி பாருங்க, அப்போ விசுவாசம் இருக்குது, ஆனா அந்த கிரியையில நீங்க காண்பிச்சா தான் விசுவாசம் உயிருள்ளதா இருக்கும், இல்லைன்னா அந்த விசுவாசம் செத்ததா இருக்கும். 22, 23 அப்படி வரிசை. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் இல்ல? நம்முடைய தகப்பனா ஆபிரகாம். அதனால ஆபிரகாமோட முடிச்சிட்டேன், அங்க வரலாறுல ஆபிரகாமோட முடிச்சிருக்கிறேன். இந்த ஆபிரகாம் கிட்டத்தட்ட அவனுடைய 100வது வயதிலே ஈசாக்கை பெற்றான். 100 வயசுல அவனுக்கு மகன் பிறக்கிறான். பல வருஷங்கள், 75 வயசு வரைக்கும் அவன் போராடிட்டான், குழந்தை இல்லை. 75 வயசுல வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுது, உனக்கு ஒரு மகன் பிறப்பான், உன் கற்ப பிறப்பா, இவன் குமாரன் தான் உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். 25 ஆண்டு காலம் காத்திருந்தான். கிட்டத்தட்ட 100வது வயதுல ஈசாக்கை பெற்றான். இப்போ ஈசாக்கை பெற்றெடுத்து அவனை நல்ல முறையில் வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுத்தேன்ல மகன், அவனை கொண்டு வந்து எனக்கு பலி செலுத்திடு, சர்வாங்க தகன பலியா பலி செலுத்திட்டார். எப்படி இருக்கு? நம்மளால என்ன செஞ்சிருப்பான்? நம்ம சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருப்பான்? போய் 25 வருஷம் காத்திருந்தேன், 100 வயசு வரைக்கும் காத்திருந்து இந்த குழந்தைய நான் பெற்றெடுக்கிட்டேன், இவனை நீ பலியா கேட்குறியா, நீ எல்லாம் கடவுளா அப்படின்னு போயிருப்பான். நீ எல்லாம் பலி கேட்குறீங்களா சாமியான்ட்டு உதறி தள்ளிட்டு போயிருப்பான். ஆனால் ஆபிரகாம் அப்படி செய்யவில்லை. குறிப்பிட்ட நாள் வந்தது, கர்த்தர் குறித்திருக்கிற அந்த மலைக்கு அவன் பயணமாய் புறப்பட்டான். கழுதின் மேலே சேணம் வைத்து விறகுகளை அடுக்கி கொண்டு தன் மகனையும் அழைத்து கொண்டு வேலைக்காரர் 2 பேரையும் கூட்டிட்டு மலைக்கு போறான். அடிவாரத்தில் வேலைக்காரன் நிறுத்திட்டான். அதுக்கு மேலே அவன் மகன் ஈசாக்கோடு கூட விறகு கட்டைகளோடு கூட அவன் மேலே போறான். மேலே போகும்போது மகன் ஈசாக்கு கேட்குறான், அப்பா நம்ம பலி செலுத்த போறோம், பலி செலுத்துவதற்கான பொருளெல்லாம் இருக்கு, விறகெல்லாம் இருக்கு, பலிப்பொருள் எங்கப்பா அப்படின்னு கேட்குறான். அப்புறம் என்ன சொல்லுவான்? உன்னை தாண்டா பலி கொடுக்க போறேன்னு சொல்லியிருப்பானா என்ன? தேவன் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார், நீ வா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டார். கூட்டிட்டு போனாங்க. கர்த்தர் சொன்ன இடத்துல கல்லை கூட்டி வச்சான். கல்லெல்லாம் அடுக்கி வச்சு அதுக்கு மேலே விறகு கட்டளை அடுக்கினா. விறகு கட்டளை அடுக்கிட்டு பலிப்பொருளை கட்டினான். ஈசாக்க கையை கட்டி படுக்க வச்சுட்டான். அவன் ஒன்றுமே பேசலை, புரிஞ்சுக்கிட்டான், நம்மளை தான் பலி கொடுக்க கூட்டி வந்திருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டான். இவ்வளவு ஆபிரகாம் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? செஞ்சான். கிரியையில காண்பிக்கிறான். நான் கர்த்தரை நம்புகிறேன், 75வது வயதில் எனக்கு தரிசனம் கொடுத்த தேவன், 25 ஆண்டுகள் காத்திருக்க செய்து 100வது வயதில் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்த தேவன், அவனை திரும்பவும் கொண்டு வர அவரால் முடியும் என்று விசுவாசித்தான். அல்லேலூயா. இவரை கொடுத்த 100 ஆண்டுகள் கழிச்சு எனக்கு கொடுத்த குழந்தையை கொடுத்தாரு, அடுத்து எனக்கு குழந்தை கொடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? இதை கொடுத்தவர் இனியும் கொடுப்பார்னு அவன் இருதயத்தில் விசுவாசித்தான். அதனால தான் அந்த ஆபிரகாம் தன் மகனை ஈசாக்க பலியிடும்படியாக கிடத்தி வைத்தான். கத்தி எடுத்துட்டான், ஓங்கிட்டான், கையை வச்சுட்டான். வித்தின் செகண்ட், நெக்ஸ்ட் அடுத்த செகண்ட் அவன் தலை துண்டாயிருக்கும், கழுத்து அறுக்கப்பட்டிருக்கும், ரத்தம் வந்திருக்கும். அந்த நேரத்தில் சத்தம் கேட்டுச்சு, ஆபிரகாமே உன் மகன் மேல கை போடாத.
ஆண்டவர் எப்போ வந்து சொல்றாரு பாருங்க, கிளைமேக்ஸில் வந்து சொல்றாரு கடைசியில், கழுத்தில் கத்தி வச்சு அறுக்க போகிற சமயத்தில், வேண்டாம்ப்பா போடாத, அவன் விசுவாசத்தை நான் பார்த்துட்டேன், விசுவாசத்தை நீ கிரியில் காண்பித்தாய். இன்னைக்கு அப்படி ஆண்டவர் உங்கள்கிட்ட வந்து சொன்னால் நீங்கள் எப்படி, எத்தனை பேர் ரெடியாக இருப்பீங்க? எத்தனை பேர் கிரியில் காண்பிக்க ரெடியாக இருப்பீங்க? பிள்ளை கையை கட்டி போட்டு பள்ளிப்படத்தில் எத்தனை பேர் நிறுத்த முடியும்? அங்கே போயிட்டேன் ஒன்று ஏதோ ஒன்று சொன்னதே செய்ய மாட்டோம். நம்ம பிள்ளைய பள்ளி கொடுக்க போயிடுவோமா என்ன? அதனால தான் 21ஆம் வசனம் சொல்லுது, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். கர்த்தர் சொல்றாரு பாருங்க அடுத்த வசனத்துல, விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட முயற்சி செய்து, அதாவது நல்லா நிறுத்தி வாசிங்க, இந்த விசுவாசம் அவனுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து, இந்த கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது. அல்லேலூயா, முழுமை அடைஞ்சிருச்சு. இவன் கத்திய வச்சுட்டான் கழுத்துல, அப்பதான் விசுவாசம் பூரணப்பட்டுச்சு. டேய், எனக்கு 100 வயசுல பிள்ளை கொடுத்தது அவரு. சங்கீதம் சொல்லுது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கர்த்தர் தான் கொடுத்தார். யோபு சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்னைக்கு? இந்த விசுவாச கிரியில் எத்தனை பேர் காண்பிக்க முடியும்? காண்பிக்க முடியாது. நாங்களும் மனுஷன் தானே, நம்ம சமாளிக்க சொல்றது. எங்களுக்கும் ஆசாபாசம் இருக்கும் இல்லையா? எங்களுக்கும் எல்லாத்துக்கும் தான் இருக்கு. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ, யார் அந்த வார்த்தையை விசுவாசித்து தன் கிரியையிலே காண்பிக்கிறார்களோ, அவர்கள் தான் நீதிமான் ஆக்கப்பட முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் அந்த ஆபிரகாம அவர் சிநேகிதன்னு சொல்றாரு பாருங்க அடுத்த வசனத்துல, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு ஃப்ரெண்டா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஃப்ரெண்ட் இங்க? தேவன் உங்களை பார்த்து என் சிநேகிதனேன்னு கூப்பிடணும் உங்களைய. அப்படின்னா என்ன செய்யணும்? நீங்க விசுவாசிக்கிறீங்க நல்லதுதான், விசுவாசம் கூட தான் விசுவாசிக்கன்னு சொல்லிட்டாரு முன்னால. ஆனா உங்க விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? கிரியையில காண்பிக்கணும். உங்க கிரியையில நீங்க காண்பிச்சா உங்களை கத்த சொல்வார், என் சிநேகிதன்பா, என் ஃப்ரெண்டு பாம்பாரு. ஆங்கிலத்தில் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு, சிநேகிதன், நண்பன். அப்ப அவருடைய சித்தம் செய்கிறவன், அவர் சொன்னபடி செய்கிறவன் தான் பாக்கியவனா இருப்பான், அவருக்கு சிநேகிதனா இருப்பான் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. 24 வாசிச்சு முடிப்போம். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல, வெறும் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல, கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அப்போ உங்க விசுவாசம் நீதிமான் ஆக்கப்படுகிறான் நியாயம்தான், ஆனால் கிரியைகளினால தான் அவன் நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்க அடுத்து கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுல 25, 26 கூட வாசிங்களேன் பாப்போம். அந்தபடி ராகாப் என்னும் வேசி தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. நல்லா கவனமா கேட்டுக்கங்க. நம்ம விசுவாசம் இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்து கிரியையில காண்பிக்காம இருந்தோம்னா நம்ம விசுவாசம் செத்த விசுவாசம். அந்த விசுவாசத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை. செத்தவங்க கையில் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பழமொழி? அது எப்படி இருக்குமா? அப்படியே இருக்கு, பிடிச்ச மேடிக்கை இருக்கு, கொஞ்சம் கூட நகராது. அதுதான் விசுவாசம். செத்தது அது நகராது. செத்தவங்க கையில் வெத்தலை கொடுத்தா எப்படி இருக்குமா? பிடிச்ச மேடிக்கை இருக்கு. கடைசியில் அங்கே போய் உருகு வாங்கி பிடிச்சு கல்லறையில் போய். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால கர்த்தர் சொல்றாரு, நம்முடைய விசுவாசத்தை எப்படிப்பட்ட கிரியைகளினாலே காண்பிக்க முடியும் என்றால், முதலாவது வாயில அறிக்கையிட பழகணும். வாயினால அறிக்கையிட பழகணும். முதல்ல விசுவாசத்தை அறிக்கை பண்ணணும். எப்படி அறிக்கை பண்ணணும்? யாத்ராகமம் 23, 25 மட்டும் ஒன்று வாசிங்க, அப்புறம் உபாகமத்துக்கு வந்துருவோம். யாத்ராகமம் 23, 25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்கும். எல்லாரும் சொல்ல போறீங்க, அவர் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை என்னிலிருந்து விலக்குவார். சொல்றீங்களா? இந்த விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. எப்படி அறிக்கை பண்ண? எனக்கு டெய்லி ஆகாரம் கிடைக்கும்பா, என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை என்னிலிருந்து
விலக்குவார். இதை நீங்க அறிக்கை பண்ணுங்க. இதை விசுவாசிக்கிறீங்க. உங்களுக்கு வியாதி வராதுன்னு விசுவாசிக்கிறீங்க. உங்களுக்கு ஆகார குறை வராதுன்னு விசுவாசிக்கிறீங்க. இதை அறிக்கை பண்ண சொல்றாரு. விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. என்னன்னைக்கு அறிக்கை பண்ணலாம்? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அன்றன்றைக்குள்ள ஆகாரத்தை அன்றன்றைக்கு தாரும்னு அன்றன்றைக்கு ஜெபம் பண்ணணும். அன்னன்னைக்கு ஜெபம் பண்ணணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து தம் சீசர்களுக்கு பரமண்டல ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். எப்படி ஜெபிக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்கிறார். கடந்த வாரத்தில் பார்த்தோம். அவர் கற்றுக் கொடுத்தது பிரகாரம் செய்யணும். நம்ம அவர் கற்பித்தபடியே செய்யுங்கன்னாரு. நம்ம சின்ன பிள்ளைல படிச்சிருப்பீங்க, கர்த்தர் கற்பித்த ஜெபம். கர்த்தர் கற்பித்த ஜெபம் என்ன ஜெபம்? அப்ப அன்றன்றைக்கு அதினதின் பாடு போதும். அன்றன்றைக்குள்ள ஆகாரத்தை இன்றைக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேட்கிறேன். அதுல அப்போ இது மாதிரி அறிக்கையிட சொல்றாரு. இப்போ உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் ஆசீர்வாதங்களாக கொடுத்திருக்கிறார் பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். முதல் வசனத்துல என்ன சொல்லணும்? கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் என்னை மேன்மையாக வைப்பார். சொல்லுங்க எல்லாரும், உங்க விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. சகல ஜாதிகளிலும் என்னை மேன்மையாக வைப்பார். 3ஆம் வசனம் பாருங்க. நீ பட்டணத்திலும் எப்படி வாசிக்கணும்னா, நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நீங்க அறிக்கை, உங்க விசுவாசத்தை அறிக்கை பண்ணாதான் கிடைக்கும். கிரியையில காண்பீங்க. முதல்ல அறிக்கை பண்ணுங்க. இது மாதிரி 14ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லணும். என் கற்பத்தின் கனியும் என் நிலத்தின் கனியும் என் மாடுகளின் பெருக்கமும் என் ஆடுகளின் மந்தங்களும் ஆகிய என் மிருகஜீவனின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என் கூடையும் மாப்பிசைகர என் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். எனக்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்களை கர்த்தர் எனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாக எனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக எனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் என் களஞ்சியங்களிலும் நான் கையிடும் எல்லா வேலையிலும் எனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுக்கும் தேசத்திலே என்னை ஆசீர்வதிப்பார். இது 14 வசனம் வரைக்கும் இந்த வசனம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இதைத்தான் டெய்லி அறிக்கையிடணும். இந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கணும். நான் வாளாகாம தலையாவேன், கீழாகாம மேலாவேன், வியாதி என்னை விட்டு விலக்குவேன்னு சொன்னாரு. வியாதி என்னிருந்து விலகி போகும், நான் ஆசீர்வாதமா இருப்பேன், என் அப்பம் தண்ணீர் ஆஸ்வதிக்கப்படும், மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வாதமா இருக்கும், என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். இந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டாதான் அந்த விசுவாசம் கிரியைகளினாலே உங்களுக்கு பலனை கொடுக்கும். நாளைக்கு என்ன பண்ண போறோமோ தெரியல. அடுத்த வாரம் வேற சீட்டு வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஏலத்துக்கு வந்துருச்சு. இதை அறிக்கை பண்ணீங்கன்னா அதான் நடக்கும். நீங்க என்ன அறிக்கை பண்றீங்களோ, நீங்க என்ன பயப்படுறீங்களோ அதான் நடக்கும். யோபு சொல்றாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுங்கிறாரு. ஐயோ நான் பயந்துட்டப்ப அது மாதிரி எனக்கு நடந்துருச்சு. அதனால எப்படி அறிக்கை பண்ணணுமா? உங்க விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. என்ன நடந்தாலும் சரி. எகிப்தியரில் கொடிய ரோகங்களில் ஒன்று உனக்கு வருவதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு வியாதியே வராது, நான் அறிக்கை பண்றேன். அப்படி அறிக்கை பண்ணணும். ஸ்கேன் பண்ணோம், கொஞ்சம் இருக்குன்னு சொன்னாங்க, இல்ல அதெல்லாம் அது மாதிரி தான் வரும் உங்களுக்கு. அது மாதிரி நீங்க என்ன வாயில அறிக்கையிடுறீங்களோ அதான் உங்களுக்கு நடக்கும். இன்னும் எப்ப அறிக்கை பண்ணணும்? அப்ப நான் ஜெயிப்பேன், நான் உற்சாகமாய் கர்த்தருக்கு பலியிடுவேன், நான் கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன், நான் சாட்சியா இருப்பேன், நான் மேன்மையான இடத்துல எனக்கு கொண்டதுக்கு என்னை வைப்பாரு, எனக்கு நல்ல வேலையை கொடுப்பாரு, நல்ல உடல் சுகத்தை கொடுப்பாரு, நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாரு. அந்த விசுவாசத்தை அறிக்கையிட சொல்றாரு. நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுதா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. அதை மட்டும் மறந்துடாதீங்க. விசுவாசிக்கிறேன்னு இங்க சொல்லிட்டு உங்க கிரியையில நீங்க காண்பிக்கலைன்னா அந்த விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அதே போல நீதிமொழிகள் 12:14 சொல்லியிருக்கு, அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் கை கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனுக்கு கிடைக்கும். அவன் என்ன வாயில சொல்றானோ அதுக்கான பலன் தான் அவனுக்கு கிடைக்கும். அவன் என்ன கிரியை செய்கிறானோ அந்த பலன் தான் அவனுக்கு கிடைக்கும். பிரசங்கி 12:14 அதை சொல்லியிருக்கிறார் பாருங்க. நீதிமொழிகள் 12:14, அதே போல பிரசங்கி 12:14 அதே சொல்றாரு. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். நீங்க நினைச்சதெல்லாம் நல்லதுக்குனாக்க நியாயத்துல கொண்டு வருவார். நீங்க நினைச்சு அறிக்கையிட்ட தீமைனா அதையும் நியாயத்துல கொண்டு வருவார். நீங்க தான் உங்க வாயினால நீங்க தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், அதே வாயினால தான் சாபத்தையும் பெற்றுக்கொள்ளணும். நான் இப்படி போயிருவேன், ஐயோ என்னை இப்படி விட்டுட்டாங்க, நான் இப்படி ஆயிடுவேன் அப்படின்னா அப்படித்தான் ஆயிடுவீங்க. நான் கீழாகாம மேல ஆவேன்னு சொல்லி பாருங்க, கண்டிப்பா உயர்த்துவார். நீதிமொழி 29:25 சொல்லுது,
கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அவரை நம்புகிறவன் பாக்கியவான். இது பாசிட்டிவா அறிக்கை பண்ண பழகுங்க. முதல்ல இது முதல் பாட்டு தான். இன்னும் இது மீத பகுதி நிறைய இருக்குது, சுருக்கமா முடிக்கிறேன். அப்போ வேத காலங்கள்ல ஜனங்கள் கர்த்தராகிய தேவனால் செய்யப்பட்ட அற்புத அடையாளங்களை பார்த்தவர்கள், அதை கண்ணார கண்டவர்களும் கூட அநேகர் விசுவாசிக்காம போயிட்டாங்க. இயேசுநாதர் கூடவே இருந்தாங்க, அவர் அற்புதம் செஞ்சதையும் பார்த்தாங்க, ஆனா விசுவாசிக்காம போயிட்டாங்க. இதெல்லாம் நடக்குமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நடந்துச்சு. ஒன்று மட்டும் வாசிங்க. மார்க் 16 9ஆம் வசனத்திலிருந்து 16 வரைக்கும் குறித்து வச்சுக்கோங்க. ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிங்க. 9 மட்டும் வாசிங்க. 9:10. வானத்தின் முதலாம் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மதகலேனா மரியாளுக்கு முதலாய் தரிசனமானார். ஆமா. அவளிடத்தில் இருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததற்கு பிற்பாடு மகதலேனா மரியாளுக்கு முதல்ல தரிசனம் கொடுத்தார். முதல் தரிசனத்துல அவர் பார்க்கிறாங்க, இந்த மகதலேனா மரியாளிடத்திலிருந்து 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மரியாள் இயேசு கிறிஸ்து எழுந்திருந்தார் என்று அழுது கொண்டே போய் அவரிடத்துல அந்த செய்தி அறிவிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து உயிரோட வந்துட்டாருங்க, அவர் உயிர் தெழுந்ததை நான் பார்த்தேன், எனக்கு தரிசனமானார்னு சொல்றாங்க. அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. எப்படி இவங்க பொய் சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சிருப்பாங்களா? அதெல்லாம் பொய் சொல்லுவாங்க, தூக்கத்தில் இருந்துச்சு உளர்றாங்க, அப்படிதான் நினைச்சிருக்கிறாங்க. நம்பல. யார் நம்பல? சீசர்களே நம்பல. கூட இருந்த சீசர்களே நம்பல. நீங்க அப்படி 16 வரைக்கும் நீங்க வீட்டில் வாசிச்சு பாருங்க. அதன் பின்பு அவர்கள் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள், அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அன்னைக்கே நம்பலைன்னா இன்னைக்கு நம்பவா போறாங்க? அன்னைக்கே நம்பல, அன்னைக்கு கூட இருந்தவனே நம்பல. இன்னும் பாத்தீங்கன்னா அதன் பின்பு 11 வரும் போஜன பந்தி இருக்கையில அவர்களுக்கு தரிசனமாகி உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனதின் நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். இப்ப நேரா வந்து முன்னால் நிக்கிறாரு. 11 பேர் பந்தியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏண்டா நான் அவ்வளவு பேர் சொல்லி விடுறேன், நீங்க நம்பலையான்னு சொல்லிட்டு கடிந்து கொண்டாருன்னு வேதம் சொல்லுது. பின்பு அவர் அவர்களை நோக்கி போதும் அப்ப என்ன சொல்றாரு? இத கண்ணார கண்டவர்கள் கூட நம்பல, அவங்க சொல்லியும் நீங்க நம்பல, அதனால அவருடைய இருதயத்தின் கடினத்தை குறித்து கடிந்து கொண்டார்னு சொல்லியிருக்கு. எவ்வளவு கடினமான மனசு உனக்கு! நான் சொல்லிட்டு போனா இல்லையா, நான் மரிச்சு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொல்லிட்டு போனா இல்லையா? இவ்வளவு சொல்லியும் நான் ஆள் மூலமா சொல்லிவிட்டோம், நீங்க ஏன் நம்பலன்னு சொல்லி கடிந்து கொண்டாராம். ஏசுநாதருக்கு அந்த கதி அன்னைக்கு. இன்னைக்கு நம்ம சொல்றதை நம்புறதுக்கு எத்தனை பேர் தயாரா இருக்கிறாங்க? அதனால 16 சொல்லுது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசி ஆதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சு. நீ விசுவாசிக்கலையா, ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துட்டேன், போ நரகத்துக்கு போயிரு, எரி நரகத்துக்கு, அவ்வளவுதான், தீர்ப்பு முடிஞ்சு வச்சு. விசுவாசிச்சா நீ பாக்கியவான், விசுவாசிக்கலையா நீ நரகத்துக்கு பங்காளி, போ. 2 வார்த்தையில சுருக்கமா முடிச்சிட்டார். நம்மளும் சுருக்கமா முடிப்போம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். போதும். கடைசியில யார் யாரோ சொல்றதை கேட்டு உண்மையான விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுவாங்களாம். எப்போ? இப்போ. அதான் சொல்லியிருக்கு, கடைசி நாட்கள்ல சிலருடைய மனசாட்சியில சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விலகி போயிடுவாங்க. அது எப்படியெல்லாம் விலகி போவாங்கன்னு பின்னால கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு நேரம் இல்லை, நீங்க வீட்டில் வாசிச்சு பார்த்துக்கங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் எரேமியா 18ல் 10, 11, 12 நீங்க வீட்டில் வாசிங்க. அதில் 11, 12 நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். ஆனாலும் அவர்கள் அது கூடாத காரியம், நாங்கள் எங்கள் யோசனையின்படியே நடந்து தம் தம் பொல்லாத இருதயத்தினுடைய கடினத்தின்படியே செய்வோம் என்கிறார்கள். அன்னைக்கு சொன்னாங்க, நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, நாங்க ஏன் இஷ்டப்படி தான் செய்வோம். இதுக்கு அர்த்தம் அதுதான். நீ என்ன வேணாலும் சொல்லு, நாங்க எங்க இஷ்டப்படி தான் செய்வோம். அன்னைக்கு நடந்தாங்க,
இன்னைக்கு நடக்கிறாங்க. நம்மளும் சொல்லி பார்த்தான், ஆண்டவர் வரப்போறாருங்க, சீக்கிரம் மனம் திரும்புங்க, உங்க கையின் கிரியை சீர்படுத்துங்க, நீங்க உறுதியா இருங்க, ஆண்டவர் சமத்துல வந்து அழுது கர்த்தருடைய சமத்துல ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க, உங்க இருதயத்தை கர்த்தருடைய சமத்துல சமர்ப்பிங்க, இவ்வளவும் சொல்றான். ஆனா கூடாது கூடாது, அதெல்லாம் முடியாது முடியாது, செல்லாது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு சொன்னவங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க. ஒரு தகவலை உங்களுக்கு சொல்ல நிறைவு செய்கிறேன். இப்பொழுது இருக்கிற கத்தோலிக்க மதத்தினுடைய தலைவராக இருக்கிற போப் லியோ 14ஆம் லியோ என்று சொல்லப்படக்கூடிய அந்த போப் அவர் ஒரு அறிக்கை போட்டிருக்கிறார். பார்த்தீங்களா? இயேசுவை அல்லாமல் இரட்சகர் இல்லை. அதான் அவருடைய தெளிவான விளக்கம். மரியாள் அந்த பங்கை எடுத்துக்கொள்ளவில்லை. மரியாள் அதை பற்றி கண்டிப்பாக சொல்லி, நான் வாங்கிட்டு நான் உனக்கு ரட்சிப்பு கொடுக்குறேன், அவங்க கேட்டு வாங்கலைங்கிறாரு. மரியாள் நான் வந்து ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்துக்கிறேன், எனக்கு அதிகாரம் கொடுங்கன்னு ஏசப்பாவட்ட அதை கேட்டு வாங்கலை. அவருக்குள்ள ஒன்றையும் எடுத்துக்கொள்ளவில்லைன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதற்கு முன்னால் இருந்த போப் பிரான்சிஸ் கூட இதை வலியுறுத்தினார். அதற்கு முன்னால் இருந்த போப் பெனடிக்ட் கூட இதனால தான் பதவி விலகினார். அதுக்கு முன்னால் இருந்த போப் ஜான் பால் தான் அதை கொஞ்சம் கொண்டாடிட்டு இருந்திருக்கிறார். இப்போ வந்து அவர் போட்டு உடைச்சிட்டாரு. இதுதான் விஷயம். நீ மரியாளுக்கு வணக்கம் செலுத்துறது இது தவறு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இப்போ எல்லா பத்திரிகைகளிலும் வெளிவந்திருக்கு. உங்கள் யூடியூப் எல்லாத்தையுமே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னைக்கும் இந்த உபதேசம் இல்லைன்னு போகாது. இந்த உபதேசம் தான் சரியானது. நம்ம கர்த்தருடைய வேத வார்த்தையின்படி உபதேசிக்கிறோம். இதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எபிரேயர் 4:12 படி இது ஜீவன் உள்ளது, இதில் வல்லமை உள்ளது, இது அதிகாரம் உள்ள வார்த்தை. இதைத்தான் நம்ம பிரசங்கிக்கிறோம். இதில் இல்லாத நம்ம பிரசங்கிக்கலையே. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை, சத்தியம். ஆகவே அதற்கு கீழ்ப்படி நடங்கன்னு கர்த்தருடைய நாமத்தை உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசி நாம் நிறைவு செய்வோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு அது கிரிகைகளினால் உண்டானதல்ல. இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரிகைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். இது ரட்சிப்பு, இந்த மீட்பு கிரியைகளினால உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று வேதம் சொல்லுகிறது. 8ஆம் வசனம் வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. நம்ம செய்யற நீதியின் கிரிகள் நிமித்தம் நீங்க நீதிமான் ஆகல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுக்காக, உங்கள் பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவிலே தன்னையே தியாகமாய் அர்ப்பணித்தார். ஆகவேதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இப்போ கிருபையை குறித்து ஆரம்பித்தோம். கிருபைன்னு என்ன? தகுதி இல்லாதவனுக்கும் தகுதி கொடுப்பதான் கிருபை. நம்முடைய கையின் கிரியை பார்த்து பரவாயில்ல நல்லா செய்கிறாங்க, பரவாயில்ல நல்லா செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ரட்சிப்பை கொடுக்கல. எந்த மனுஷனுடைய கிரியையும் விருதா. அதான் விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நம்ம அந்த கேட்டரில் நிற்கிறோம். அதை மனுஷனால் மாற்ற முடியாதனால தான் ஏசப்பா அதை கையில் எடுக்கிறார். இவர்களுக்காக நான் மரிக்கிறேன், இவருடைய பாவங்களுக்காக என்னை தியாகமாய் தர்றேன், இவருடைய சாபங்கள் நீக்குவதற்காக என் ரத்தத்தை சிந்துகிறேன் அப்படின்னு சொல்லி தன்மேலே அவர் பலிகளை ஏற்றுக்கொண்டதுனால தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது உங்கள் கிரியினால் உண்டானதல்ல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அது எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 17 to 24 வரைக்கும் நீங்கள் வாசித்து பயன்பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எபேசியர் 5:1 படி நாம் நடக்கணும். 1-2 மட்டும் வாசிச்சு நிறைவு செய்வோம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்போ உங்க அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. உங்க கிரியை எப்படி காண்பிக்கணும்? அன்புல காண்பிக்கணும். அப்போ உங்கள் கிரியைகள் எப்படி வெளிப்படுத்தணும்னா அன்பா இருந்தாலே போதும். அன்புல வெளிப்படுத்துங்க. மற்றவங்களை பார்த்து அன்பா நடந்தாலுமே உங்கள் கிரியைகளை வெளிப்படுத்துறீங்க. ஓடி ஓடி அப்படி தூக்கி சுமந்து அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் சரிதான். ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமக்கணும், சரிதான். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அவனவன் தன் பாரத்தை சுமப்பானேங்கிறாரு. அப்போ கிரியைகள் எப்படி வெளிப்படுத்துறீங்கன்னா, நீங்கள் மற்றவங்க கூட அன்பாக இருந்தாலுமே அந்த கிரியை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு சமம். இல்லை, அன்பை குறித்து நான் வருகிற வாரங்களில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அவ இன்றைக்கி நம்ம கற்றுக்கொண்ட வார்த்தை, உங்கள் விசுவாசத்தை எப்படி நீங்கள் வெளிப்படுத்துறீங்க, எப்படி கிரியில் காண்பிப்பீங்கன்னா,
கர்த்தர் உங்களுக்கு சொன்ன பிரகாரம் அன்பிலே நடந்து கொண்டால் மாத்திரம்தான் அந்த கிரியையை, விசுவாசத்தை கிரியைகளிலே காண்பிப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? நான் வெளிப்படுத்துகிறேன், என் அன்பை வெளிப்படுத்துகிறேன், என் அன்பின் கிரியைகளினால ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் பிரகாரம் கர்த்தராகிய தேவன், கர்த்தருடைய வேத வார்த்தையின் பிரகாரம் கிருபை பெரியது. அவருடைய கிருபை, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் நிர்மூலமாகாது இருக்கிறது கிருபையே. அந்த கிருபை இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஆகவே நம்ம எழுந்து நிற்போம், ஒரு கிருபைக்காக காத்திருப்போம். நீங்கள் உங்கள் செயலில் நீங்கள் காண்பீங்க, அன்பினால மற்ற ஒருவரை தாங்குங்க. அந்த கிரியில வெளிப்படுத்தினீங்கன்னா நீங்கள் கர்த்தர் பேரில் விசுவாசம் வச்சிருக்கிறீங்கன்னு கர்த்தர் அதை பார்த்து உங்களுக்கு நற்பலன்களை கட்டளையிடுவார். அதை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, பரலோகத்தின் நல்ல தெய்வமே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமானது ஒரு நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த நாளிலும் கூட உம்மை ஆராதித்து நாங்கள் மகிழ்ந்து உங்களுடைய சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். தேவன் எங்களுக்கு மனநிறைவை தந்திருக்கிறீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஒரு மனுஷன் தன்னுடைய விசுவாசத்தை எப்படி காண்பிக்க முடியும்? தன்னுடைய கிரியைகளினால் மாத்திரம்தான் காமிக்க முடியும்னு சொல்லி நாங்கள் வாசித்து அறிந்து கொண்ட ராஜா, எங்கள் கிரியையில எப்படி காண்பிக்க முடியும் என்று சொன்னால், ஒருவர் மற்றவர் மேலே அன்பாக இருக்கிறது மூலமாகத்தான் நம் தேவன் பேரில் அன்பாக இருக்கிறோம், விசுவாசமாக இருக்கிறோம் என்பதை கிரியைகளை வெளிப்படுத்த முடியும் என்று அறிந்திருக்கிறோம். அப்பா, அதன் பிரகாரம் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்யும்படியாய் அற்புதங்கள், அதிசயங்கள் எங்கள் வாழ்விலே செய்வீராக. இன்றைக்கு வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆஸ்வதிக்கப்படும்படியாய், அவருடைய கிருபை நிமித்தமாய் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படியாய், மகா பரிசுத்தமான ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலும் அபிஷேகத்தால் நிரப்பி நீ அனுப்பும்படியாய் உம்முடைய கரத்தலை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, நாங்கள் அந்த சூழ்நிலை இல்லை ராஜா. நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்தவங்க கூட அன்றைக்கி விசுவாசிக்கல, நம்பலை. ஆனால் இன்றைக்கு நாங்கள் நம்புகிறோம், உறுதியாய் உண்மை விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு பலன் அளிப்பீராக. அப்படி கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.